வணக்கம். நீதிமன்ற செய்திகள். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 15/4/2026 அன்று சிவகங்கை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி கே. அறிவொளி அவர்கள் தலைமையேற்று பேசியதாவது: 3ஆம் பாலினத்தவர்கள் சம உரிமை பெற்ற குடிமக்கள் ஆவர். அவர்களின் மரியாதை, பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உரிமைகளை உறுதி செய்ய இந்திய அரசும் பல சட்டங்களையும் நலத்திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளது. மேலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மூலம் அடையாள அட்டை, வீடு, கல்வி உதவி, சுயதொழில் உதவி, மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி வி. ராதிகா அவர்கள் உடன் இருந்தார். இதில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து 3ஆம் பாலினத்தவர்களும் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் சுந்தர் நகர் பகுதியில் கடந்த 16/4/2026 அன்று சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் திரு எம். ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் இலவச சட்ட உதவி எண் 1510 குறித்தும், பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு சட்டம், குடும்ப நல சட்டம், சைபர் கிரைம் ஆகியவற்றை பற்றி விளக்கமாக பேசினார். இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தருமபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் மனித கடத்தல் மற்றும் வணிக பாலியல் சுரண்டல் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 10/4/2026 அன்று தருமபுரி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி பி. கே. தமயந்தி அவர்கள் பேசுகையில், குழந்தைகள் மற்றும் பெண்களை தனியாக அனுப்பும் போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். சமூக வலைத்தளங்களில் அறிமுக மாணவர்களை நம்பி வெளியூருக்கு செல்ல வேண்டாம். சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது செயல்பாடுகள் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும். மனித கடத்தல் குற்றம் என்பது கடுமையான தண்டனைக்குரியது என்பதை பொதுமக்கள் அறிந்திருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளாக பார்க்காமல் உதவி தேவைப்படும் நபர்களாக பார்க்க வேண்டும். அரசு மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழங்கும் சட்ட உதவி, பாதுகாப்பு, இழப்பீடு மற்றும் மீள்குடியேற்று போன்ற சேவைகள் குறித்து அனைவரும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றார். இம்முகாமில் தருமபுரி நகராட்சி அலுவலர்கள், பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் சட்ட உதவி இயக்க நாளை முன்னிட்டு சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 16/4/2026 அன்று பழைய மாங்காடு கிராமத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் செல்வி எம். நித்யா அவர்கள் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு, சட்ட உரிமைகள், பாதுகாப்பு குறித்து விளக்கினார். மேலும் சட்ட தன்னார்வலர்கள், செங்கல் அறுக்கும் தொழிலாளர்களுக்கு சட்ட விழிப்புணர்வும் துண்டு பிரசுரங்களும் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் 3ஆம் பாலினத்தவர்கள் தினத்தை முன்னிட்டு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கம் 3ஆம் பாலின சமூகத்தினருக்கு அவர்களின் சட்ட உரிமைகள், அரசு நல திட்டங்கள் மற்றும் நீதினை அணுகும் வழிமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆகும். இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு ஏ. செல்லப்பாண்டியன் அவர்கள் தலைமை தாங்கி பேசுகையில், அனைவருக்கும் சம உரிமை மற்றும் சட்ட அதிகார மையத்தின் அவசியம் குறித்து உரையாற்றினார். மேலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர் திரு வி. மணிகண்டன் அவர்கள் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான பல்வேறு சட்டங்கள் குறித்தும், அரசு நல திட்டங்கள் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சேவைகள் குறித்தும் விளக்கமாக உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கலந்துரையாடல் வடிவில் நடைபெற்றதால் பங்கேற்பாளர்கள் தங்களுடைய சந்தேகங்களை நேரடியாக கேட்டு தீர்வு பெற்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் 16/4/2026 அன்று சங்கரன்கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பெண்களுக்கான சிறப்பு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் பெண்களுக்கு அவர்களின் சட்ட உரிமைகள், பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்தும், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல்களுக்கு எதிரான சட்ட பாதுகாப்பு, பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை, பெண்கள் கடத்தல் மற்றும் மனித கடத்தல் குற்றங்கள் குறித்தும், காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் முறை மற்றும் அவசர உதவி எண்கள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது.
இதில் வட்ட சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர்கள், சட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர். சுரேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி மாவட்டம் மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. அதன்படி இந்த வருடத்திற்கான அட்டவணைப்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 13/6/2026 அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மட்டும், மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனமொருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 13/6/2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான சட்ட நடைமுறைகள் குறித்து பார்க்க உள்ளோம். மக்கள் தாங்கள் வாங்கும் பொருட்களில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாட்டை சலிப்புடன் சகித்துக்கொண்டே அப்பொருளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மக்களின் இந்த சகிப்புத்தன்மையை சாதகமாக பயன்படுத்தி பெரும்பாலான வணிக பொருள், உணவுப் பொருள்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களின் கலப்படங்கள் கலந்து தயாரித்து விற்பனை செய்து கொள்ளை லாபம் பார்க்கிறார்கள். இவை தெரிந்தும் நம் அன்றாட வாழ்வில் எத்தனையோ கலப்பட பொருள்களை பயன்படுத்துகின்றோம். பொருளில் குறை இருப்பது தெரிந்தாலும் விற்பனை செய்பவரிடம் போய் குறையை சுட்டிக்காட்டுவதில்லை. ஒரு மளிகை கடையில் சலவை சோப்பு வாங்கி அதில் குறை இருந்தால் விற்றவரிடம் கேட்போம். அவர் மொத்த விற்பனையாளரை கை காட்டுவார். மொத்த விற்பனையாளர் தயாரிப்பு நிறுவனத்தை கை காட்டுவார். இந்த அடுத்தவரை கை காட்டும் அவலத்தால் பெரும்பாலான மக்கள் குறைகள் உள்ள பொருட்களையே பயன்படுத்தியே பழகிவிட்டார்கள். நுகர்வோர் குறைகள் தீர்க்க பல அரசு அமைப்புகள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் உள்ளன. ஆனாலும் மக்கள் அவைகளை நாடுவதில்லை. காரணம், நேரம் காலம் வீணாகும் என்ற சோம்பல் கலந்த நினைப்பு. ஆனால் பணம் செலுத்தி பொருள் வாங்குபவர் தெரிவிக்கும் எல்லா குறைகளும் இழப்பீடு தர வேண்டியது விற்பவர்களின் கடமை என்பதை மறந்து நாம் அமைதியாக இருந்து விடுகிறோம். அதனால் மக்கள் தங்கள் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் நுகர்வோருக்கான உரிய அமைப்புகளை அணுகி தங்கள் குறைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். பொதுமக்கள் தாங்கள் வாங்கும் பொருட்களில் தரம் மற்றும் சேவை குறைபாடு இருந்தால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 படி நுகர்வோர் குறைதீர் மன்றங்களில் புகார் செய்து நிவாரணம் பெறலாம். புகார் மனுவில் புகார்தாரரின் பெயர், முழு முகவரி, எதிர்மனுதாரரின் பெயர் மற்றும் முகவரி, பொருள் அல்லது சேவையை பயன்படுத்திய
விவரங்கள், புகாரின் தன்மை, ரசீதின் நகல் மற்றும் இழப்பீட்டின் விவரம் ஆகியவை தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். உதாரணமாக, ஒரு தனிநபர் நீங்கள் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்குகிறீர்கள். உத்தரவாத காலத்திற்குள் தொலைக்காட்சி பெட்டி பழுதடைந்து விடுகிறது. நீங்கள் உடனே விரைவு பதிவு அஞ்சல் மூலம் பழுது குறித்து தெரிவித்து நீங்கள் பொருள் வாங்கிய கடைக்கோ நிறுவனத்துக்கோ அனுப்புங்கள். 2 வாரம் வரை சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்திற்கு சென்று நீங்கள் அனுப்பிய எழுத்துப்பூர்வ கடித நகலையும் பதிவு அஞ்சல் நகலையும் இணைத்து எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்கலாம். குறைதீர் மன்றம் உங்கள் புகாரை ஏற்கக்கூடியதானா என ஆராய்ந்து ஏற்கக்கூடியதாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு உங்களை அழைப்பார்கள். இதனால் பாதிக்கப்பட்டவர் வழக்கறிஞர் மூலமும் கொடுகை அறிவிப்பு கிளைம் நோட்டீஸ் அனுப்பலாம். இதற்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் நுகர்வோர் நீதிமன்றத்தையும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் தொண்டு நிறுவனத்தையும் அணுகலாம். புகார் பதிவிற்கான கட்டணத்தை வங்கி விரைவு காசோலையாகவோ அல்லது தபால் அலுவலகம் மூலம் பணம் செலுத்த வேண்டும். பொருட்களை விற்பனை செய்பவர்கள் அனைவரும் வழக்குக்கு உட்பட்டவரே. இதில் தனியார், அரசு நிறுவனம் என்ற பாகுபாடு கிடையாது. உதாரணம், மளிகை கடை, பல்பொருள் அங்காடி, உணவுப் பொருள் தயாரித்து விற்பனை செய்யும் கடைகள், உதாரணம் பேக்கரி, இன்ன பிற மிதிவண்டி, மோட்டார் சைக்கிள், கார், லாரி விற்பனையாளர், மருந்து கடைகள், நியாய விலை கடைகள் போன்றவை. பணம் வாங்கிக் கொண்டு வழங்கப்படும் சேவைகள் தனியார் மற்றும் அரசு துறை நிறுவனங்கள் அனைத்துமே இதில் அடங்கும். உதாரணம், மின்சார வாரியம், குடிதண்ணீர் விநியோகம், ஆயுட்காப்பீட்டு நிறுவனங்கள், வங்கிகள், மருத்துவமனைகள், எரிபொருள் நிறுவனங்கள், துணை பதிவாளர் அலுவலகம் போன்றவைகள். விலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் விலை அச்சடிக்கப்பட்ட மேல் உரையை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். தரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அதே மேல் உரையுடன் பொருளை உரையில் இட்டு வைத்திருக்க வேண்டும். எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் உரையை பிரிப்பதற்கு முன்பே எடை குறைவு என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு உரையை பிரிக்காமல் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை பிரித்துவிட்ட பின்புதான் எடை குறைவை கண்டுபிடித்தீர்கள் என்றால் பிரிக்கப்பட்ட உரையை ஆதாரமாக வைத்து வழக்கு தொடர முடியாது. எனவே மறுபடியும் அதே கடைக்கு போய் அதே பொருளை ரசீது போட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். சேவை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் சேவைக்கான ரசீது இருக்க வேண்டும். புகார் செய்வதற்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1,00,000 ரூபாய் வரை புகார் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஏனைய புகார்தாரர்கள் தாங்கள் வாங்கிய பொருட்கள் மற்றும் சேவை மதிப்பின் அடிப்படையில் புகார் பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும். 20 லட்சம் வரை இழப்பீடு கோரும் வழக்குகளை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றத்தில் தான் பதிவு செய்ய வேண்டும். நீதிமன்ற கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியது கிடையாது. இதனால் வழக்கு தொடர்வதற்கு தகுதியே இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் வழக்கு தொடர ஆரம்பித்தனர். இதில் எதிர்த்தரப்பினரை மிரட்டுபவர்களும் அடங்கும். இதனால் வழக்கு தள்ளுபடியாகும் நிலை ஏற்பட்டது. இதனால் தவறே செய்யாத எதிர்த்தரப்பினர்களுக்கு கால விரயம் மற்றும் செலவு ஏற்படுவதையும் நீதிமன்றத்தின் நேரம் வீணாகுவதையும் கருத்தில் கொண்டு 2019ஆம் ஆண்டில் கீழ்கண்டவாறு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நுகர்வோர் ஆணையம் 5 லட்சத்திற்குள் ஏதுமில்லை. 5 லட்சத்திற்கு மேல் 10 லட்சத்திற்கு கீழ் வரை புகார் செய்பவர்களுக்கு 500 ரூபாய் கட்டணம். 10 லட்சத்திற்கு மேல் 20 லட்சம் வரை ரூபாய் 800 ரூபாய் கட்டணம். 20 லட்சத்திற்கு மேல் 50 லட்சம் வரை ரூபாய் 1000 கட்டணம். மாநில நுகர்வோர் ஆணையம் 50 லட்சத்திற்கு மேல் 1 கோடி வரை ரூபாய் 2000, 1 கோடிக்கு மேல் 2 கோடி வரை 4000, 2 கோடிக்கு மேல் 10 கோடி வரை ரூபாய் 5000. தேசிய நுகர்வோர் ஆணையம் 10 கோடிக்கு மேல் ரூபாய் 7500 ரூபாய் போன்ற கட்டணம் வரையறை செய்யப்பட்டுள்ளது. வழக்கு தொடருபவர் நுகர்வோராக இருத்தல் வேண்டும். வழக்கு அவர் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். நுகர்வோர் எந்த நுகர்வோர் குறை தீர்மன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட எல்லைக்குள் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கின்றதோ அதில்தான் வழக்கு தொடர வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நுகர்வோர் குறை தீர்மன்றங்கள் உள்ளன. சென்னை மயிலாப்பூரில் மாநில நுகர்வோர் நீதிமன்றம் உள்ளது. மாவட்ட நுகர்வோர் மன்றத்தில் தீர்வு கிடைக்காவிட்டால் மாநில அளவிலான நீதிமன்றத்தையும், அங்கும் தீர்வு கிடைக்காவிட்டால் சென்னை உயர் நீதிமன்றத்தையும் அல்லது உச்ச நீதிமன்றத்தை நுகர்வோர்கள் அணுகி நிவாரணம் பெறலாம். மக்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி தரமற்ற பொருள்களையும் அக்கறையற்ற சேவைகளையும் நுகர்வோருக்கு அளிப்போரை சட்டப்படி அணுகி நம் குறைகளுக்கு தீர்வு காண்போம்.
ஒவ்வொரு மாவட்டத்திலும் நுகர்வோர் குறை தீர்மன்றங்கள் உள்ளன. அவற்றை மக்கள் அணுகலாம். எப்போது புகார் செய்யலாம்? ஒரு வியாபாரி கடைபிடித்த முறைகெட்ட வர்த்தக செயலால் உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ ஏற்பட்டிருந்தால், நீங்கள் பெற்றுக்கொண்ட சேவையில் எந்த விதத்திலாவது குறைபாடு இருந்தால், நடைமுறையில் உள்ள சட்டத்தின் விதிகளின்படி தீர்மானிக்கப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட விலையை விட அதிகமான விலை உங்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டிருந்தால், உபயோகப்படுத்தும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கோ அல்லது உயிருக்கோ ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருளை நடைமுறையில் இருக்கும் ஒரு சட்டத்தின் விதிகளை மீறி பொதுமக்களுக்கு விற்கப்பட்டிருந்தால், மேற்கண்ட காரணங்களுக்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி புகார் பதிவு செய்யலாம். புகாரினை எப்படி பதிவு செய்வது? உங்கள் புகாருக்கு உரிய இழப்பீடு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சரியான முறைகளை பின்பற்றி புகார் செய்வது நல்லது. புகார் செய்ய வேண்டிய அளவுக்கு நியாயமான குறையோ அல்லது இழப்பீடோ உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால், முதலில் எதிர்த்தரப்பிற்கு நீங்கள் யாருக்கு எதிராக புகார் செய்ய இருக்கிறீர்களோ அவரவர் எதிர்த்தரப்பு என்று குறிப்பிடப்படுவர். எழுத்து மூலம் ஒரு கடிதம் எழுதி நீங்கள் அவரிடம் இருந்து வாங்கிய பொருளில் அல்லது பெற்ற சேவையில் உங்கள் குறையை விவரமாக தெரிவித்து அதற்கு நீங்கள் விரும்பும் பரிகாரம் என்ன என்பதையும் தெரிவிக்க வேண்டும். அக்கடிதம் அவரை அடைந்ததற்கான அத்தாட்சி தேவை பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும் அல்லது நகலில் அவர் கையெழுத்து பெற வேண்டும். உங்கள் புகார் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் மற்றும் ஆதாரங்களையும் ஒன்றாய் திரட்டுங்கள். ஆதாரங்கள் என்று நீங்கள் பொருள் வாங்கியதை உறுதி செய்யும் பில் அல்லது ரசீது, பொருளின் தன்மை பற்றி விளக்கி வெளியிடப்பட்ட விளம்பரத்தாள் அல்லது புத்தகம், முன்மதிப்பீடு, கொட்டேஷன் போன்றவையாகும். முடிந்தவரை விரைவாக புகார் செய்யுங்கள். உங்கள் கடிதத்தில் எதிர்த்தரப்பு செயல்படுவதற்கு நியாயமான கால அவகாசம் வழங்கிட வேண்டும். சுமார் 15 நாட்கள் கொடுங்கள். எல்லா ஒரிஜினல் ஆவணங்களையும், ஒரிஜினல் பில்ஸ், ரெசிப்ட்ஸ், புரோஷர்ஸ் எக்ஸெட்ரா நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றை நீதிமன்றம் சொன்னாலொழிய வேறு எவரிடமும் கொடுத்து விடாதீர்கள். தேவைப்படும் போதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்தே பயன்படுத்துங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 2(7) நுகர்வோர் மன்றங்கள் எல்லாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 பிரிவு 27(2) படி முதல் நிலை குற்றவியல் நீதிமன்றங்களாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் செயல்படவும், அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கவும் அல்லது அதிகபட்சம் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் அதிகாரம் உள்ளது. பண வகையிலான அதிகார வரம்பு. மாவட்ட நுகர்வோர் குறை தீர்மன்றம் அசல் அதிகார வரம்பு ஒரிஜினல் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் 20 லட்சம். இரண்டாவது, மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 20 லட்சத்திற்கும் மேல் 1 கோடி வரை. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1 கோடிக்கு மேல். மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சட்டப்பிரிவு 2(b). புகார்தாரர் கம்ப்ளைனன்ட் என்பவர் யார்? எந்த வகையான புகார்தாரர்கள் புகார் கொடுக்க உரிமை உள்ளது? நுகர்வோர் புகார் தாக்கல் செய்யலாம். ஒரே நலனில் அக்கறை கொண்ட நுகர்வோர் பலர் இருக்கையில், ஒருவர் அல்லது பலர் இச்சட்டத்தின் கீழ் புகாரினை தாக்கல் செய்யலாம். நிறுவன சட்டம் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழ் அல்லது நடைமுறையில் உள்ள வேறு சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற எந்த நுகர்வோர் அமைப்பும் எனி வாலண்டரி கன்சியூமர் அசோசியேஷன் புகார் செய்யலாம். மத்திய அரசாங்கம் அல்லது ஏதேனும் ஒரு மாநில அரசாங்கம் புகார் செய்யலாம். நுகர்வோர் கன்சியூமர் இறப்பு டெத் ஏற்படும் நிலையில் அவரது சட்ட வாரிசு அல்லது பிரதிநிதி லீகலேர் தாக்கல் செய்யலாம். மதிப்பீட்டை அனுசரித்து அல்லது சேவையை அனுசரித்து நட்டஈடு தொகை பெற முடியும். நுகர்வோர் என்பவர் யார் என்ற விளக்கத்தை கீழ்கண்ட பிரிவுகளில் காண்போம். பிரிவு 2(d)(i) பொருட்களை நுகர்வோர் பணம் செலுத்தி விலைக்கு வாங்குவது, கன்சிடரேஷன் அது பகுதி அளவு பணம் செலுத்துவது மற்றும் பகுதி வாக்குறுதியின் பெயரில் வாங்குவது, டெஃபர்ட் பேமெண்ட் அல்லது தள்ளி பிறகு பணத்தை செலுத்தப்படும் என்ற முறையில் பொருட்களை வாங்குவது. அத்தகைய பொருட்களை பயன்படுத்துபவர் இந்த விளக்கத்தின் கீழ் வருகிறார். அதாவது பொருட்களை விலைக்கு வாங்கியவர் அல்லது பாதி வாக்குறுதியின் பேரிலும் பாதி பணம் செலுத்தியதின் பேரில் சேர்த்து நுகர்வோர் என்ற விளக்கத்திற்கு வருகிறார். ஆனால் நுகர்வோர் என்பவர் அத்தகைய பொருட்களை மறு விற்பனைக்கு ஃபார் ரீசேல் வாங்குபவரும் அல்லது வியாபார நோக்கத்திற்கு ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் வாங்குபவரும் நுகர்வோர் பிரிவில் வருவதில்லை.
பிரிவு 2D(2) சேவை சர்வீசஸ். பணம் செலுத்தி சேவையை வாடகைக்கு பெறுவது அல்லது பயன் பெறுவது, அல்லது பாதியை செலுத்தப்படுவது மற்றும் பாதி வாக்குறுதியின் பெயரில் பயன் பெறுவது, அல்லது வேறு எந்த முறையின் கீழ் பணத்தை தள்ளி பிறகு செலுத்தப்படுதல் மற்றும் பணம் செலுத்தி சேவை பெறுதல், அல்லது வாக்குறுதியின் பெயரில் செலுத்துவது அல்லது பாதி செலுத்துவது மற்றும் பாதியை வாக்குறுதியின் பெயரில் பெறுதல் செலுத்துவது, அல்லது வேறு எந்த முறையிலும் பணம் தள்ளி செலுத்துவது பெறுபவர்களை விட தவிர அத்தகைய சச் சர்வீசஸ் சேவைகளின் பலன்களை பெறுபவர்களையும் பெனிஃபிஷரியாக சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். பிரிவு 2E நுகர்வோர் பிரச்சனை என்றால் என்ன? கன்சியூமர் டிஸ்பியூட். நுகர்வோர் எழுத்து மூலம் புகார் கம்ப்ளைண்ட் வேறு நபர் மீது கொடுப்பது அல்லது அப்புகார்களில் மறுப்பது அல்லது குற்றச்சாட்டுகளை எதிர்ப்பது என்பதாகும். அதாவது நுகர்வோர் அல்லது பதிவு செய்யப்பட்ட நுகர்வோர் அமைப்பு அல்லது மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் மேற்படி புகார் தாக்கல் செய்வது இந்த விளக்கத்தில் உள்ளடங்கியுள்ளது. எனவே பிரச்சனை என்ன என்பதை விரிவாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நபர் பரிகாரம் கோருவது, அந்த கோரிக்கையை மற்ற நபர் மறுப்பது அல்லது பொய் என்று கூறுவது அல்லது உண்மை என்று கூறுவதாகும். நுகர்வோர் பிரச்சனையில் அசையா சொத்துக்கள் பற்றியும் அல்லது அசையா சொத்துக்களின் விலை பற்றியும் எழுதுகின்ற பிரச்சனையை வருவதில்லை. ஆகவே நுகர்வோர் பிரச்சனை பற்றி நுகர்வோர் குறைதீர் மன்றங்கள் சிவில் நீதிமன்றம் போல புகாரில் தீர்ப்புக்காக 7 வினாக்கள் எழுதப்பட வேண்டியதில்லை. ஆனால் பிரச்சனை பற்றி தீர்மானிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் எழுதப்பட வேண்டும். பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். பிரிவு 2F குறைபாடு பொருட்கள். குறைபாடு டிஃபெக்ட் என்றால் தவறானது, நேர்த்தி இல்லாமல் இருப்பது அல்லது தரத்தில் குறைபாடு உள்ளது. எண்ணிக்கை குறைபாடு, பொருளின் உள்திறன், சுத்தம், பியூரிட்டி, அமலில் உள்ள சட்டத்தின்படி தகுதி உடைமையவையாக இல்லாமல் இருத்தல் ஆகிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் அந்த குறைபாடு எந்த ஒப்பந்தத்தின் கீழ் அல்லது வெளிப்படையாகவும் அல்லது மறைமுகமாகவும் பொருட்கள் சம்பந்தமாக வியாபாரி உற்பத்தியாளர் என்ற வகையில் கோருகின்ற முறையிலும் சேர்த்து கொள்ளுதல் படுகிறது. எடுத்துக்காட்டு, புகார்தாரர் தனது புகாரில் வாகனத்தில் குறைபாடு உள்ளது என்றும் அதன் அடிப்படையில் அந்த வாகனத்தை மாற்றி வேறு வாகனம் கொடுக்க வேண்டும் என்று கோரும் பொழுது அந்த புகார்தாரர் அந்த வாகன தயாரிப்பில் குறைபாடு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்று நுகர்வோர் மன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். சேவை குறைபாடு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் முக்கிய குறிக்கோள் நுகர்வோரின் நலனை பாதுகாப்பதுதான். அதாவது வியாபார ரீதியாக சொல்லுகின்ற பொழுது பொருட்களை வாங்குபவர் மற்றும் பெரும்பான்மையாக கருதப்படுவது பொருட்களை பயன்படுத்தும் சேவை சர்வீஸ் என்பதாகும். சேவை குறை டெஃபிஷியன்சி என்பது தவறான செய்கை, நேர்த்தியின்மை, சிறு குறைபாடு அல்லது சேவையில் பற்றாக்குறை. மேலும் பொருட்களின் தரத்திலும் குறைபாடு, சேவை முறையில் குறைபாடு. அந்த சேவை முறை அமலில் உள்ள சட்டத்தினால் பின்பற்ற வேண்டிய ஒன்றாக இருத்தல் வேண்டும். அந்த சேவை முறை ஒப்பந்தத்தின் தொடர்பாக அல்லது வேறு வகையிலும் செயல்படுத்த வேண்டும் என்று பொறுப்பு எடுத்துக்கொள்வது அல்லது வேறு வகையிலும் சேவைக்கு தொடர்பாக இருப்பதாக என்பதாகும். தொடர்வண்டி ரயில்வே சேவை குறைபாடு. பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் கம்பார்ட்மெண்ட் பதிவு செய்துள்ள பயணிக்கு தண்ணீர் வசதி கிடைக்கவில்லை. எனவே இத்தகைய சேவை குறைபாட்டிற்கு இந்த டெஃபிஷியன்சி இன் சர்வீஸிற்கு தொடர்வண்டி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட அந்த பயணிக்கு நஷ்டஈடு பணம் வழங்கப்பட வேண்டும் என்று குறைதீர் மன்றங்கள் உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் உள்ளது. மேற்கூறிய சேவை குறைபாடுகளைப் போலவே விவசாய விதைகளின் தரத்தில் குறைபாடு, விவசாயத்தில் மின் இணைப்பு வழங்குவதில் குறைபாடு, கல்வி நிறுவனங்களில் சேவை குறைபாடு, வங்கி முகவர்கள் வாகனங்கள் கைப்பற்றுவதில் குறைபாடு, வழக்கறிஞர் தொழிலில் சேவை குறைபாடு, வீடு கட்டி தருவதில் குறைபாடு, ஆயுள் காப்பீட்டில் சேவை குறைபாடு, சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பில் குறைபாடு, விமான சேவையில் குறைபாடு, வங்கி சேவை குறைபாடு, அஞ்சல் சேவை குறைபாடு, கொரியர் சர்வீஸ் குறைபாடு போன்ற பல மக்கள் நுகர்வுகின்ற சேவைகளில் குறைபாடு இருந்தால் நஷ்ட ஈடு பெற்றுக்கொள்ளலாம். நுகர்வோர் சட்டத்தில் நஷ்ட ஈடு கோர முடியாத சேவைகள்.
மேற்குறிப்பிடப்பட்ட சேவைகள் போல் இல்லாமல் இலவசமாக பெறும் சேவை மற்றும் தனிப்பட்ட சேவை ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள எந்த ஒரு சேவைக்கும் பொருந்தாது. விதிவிலக்காக அரசு அலுவலர் அரசு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இலவச சிகிச்சைக்காக கருத முடியாது. அதில் சேவை குறைபாடு இருந்தால் அந்த அரசு அலுவலர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் இழப்பீடு பெறலாம். மேலும் வாடகைதாரர் வீட்டு உரிமையாளர் சேவை குறைபாட்டிற்கும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பரிகாரம் கோர முடியாது. புகார் பதிவு செய்யும் முறை. இந்த சட்டத்தின்படி பெறக்கூடிய நிவாரணங்கள் என்ன? நுகர்வோர் நீதிமன்றங்கள் கீழ்கண்ட நிவாரணங்களை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கலாம். விற்கப்பட்ட பொருளில் உள்ள குறைகளை அகற்றுதல், மாற்று பொருள் தருதல், பொருளின் விலையை வட்டியுடன் திருப்பி தருதல், ஏற்பட்ட கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் ஈடு செய்தல், சேவையில் காணப்பட்ட குறைபாடுகளை அகற்றுதல், முறைகெட்ட தடை செய்யும் வர்த்தக செயல்களை தடுத்தல் மற்றும் மேலும் தொடராதிருக்க உத்தரவு பிறப்பித்தல், ஆபத்தான பொருட்களின் விற்பனையை நிறுத்துதல், போதுமான செலவு தொகை வழங்கி உத்தரவிடல். மேல்முறையீடு செய்வதற்கான கால வரையறைகள். மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் தீர்ப்பை பெற்றதிலிருந்து 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பை பெற்ற நபர் 30 நாட்களுக்குள் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்தல் வேண்டும். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பை பெற்ற நபர் 30 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்தல் வேண்டும். புகாரை பதிவு செய்யும் முறை. முதல் கட்டம், எதிர்த்தரப்பினருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். இரண்டாம் கட்டம், புகாரை அதற்குண்டான படிவத்தின்படி தயார் செய்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் அளிக்க வேண்டும். மூன்றாவது கட்டம், பிரமாண வாக்குமூலம் அதற்குண்டான படிவத்தின்படி தயார் செய்து அனுப்பிய நோட்டீஸ், பில், ரசீது நகல்களோடு நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்தல் வேண்டும். நான்காவது கட்டம், தீர்ப்பு வழங்கப்பட்ட பின் எதிர்த்தரப்பு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தவறினால் அதற்குண்டான விண்ணப்பத்தை தயார் செய்து நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு அனுப்புதல் வேண்டும். ஐந்தாவது கட்டம், தீர்ப்பு உங்களுக்கு நிறைவளிக்காவிட்டால், நியாயம் மறுக்கப்பட்டதென்று கருதினால் அதற்குண்டான படிவத்தின்படி மேல்முறையீடு செய்யலாம். புகாரில் கொடுக்கப்பட வேண்டிய விவரங்கள். புகார் செய்தவரின் பெயரும் முழு விலாசமும், எதிர்த்தரப்பினரின் பெயரும் அவரது முழு விலாசமும், பொருளை வாங்கிய அல்லது சேவையை பெற்ற தேதி, அதற்காக கொடுக்கப்பட்ட கை விலை, வாங்கிய பொருளின் பெயர், செயல் அல்லது பயன், அளவு போன்ற விவரங்கள். முறையில்லா வர்த்தகர் செயலை பற்றியோ, குறையுள்ள பொருளை பற்றியோ, சேவையில் குறைபாடு பற்றியோ அல்லது அதிக விலை வசூலிக்கப்பட்டது குறித்தோ அல்லது வேறு எதற்காக என்ற விவரம். பில்கள், ரசீதுகள், வவுச்சர்கள், கடிதங்கள் போன்றவர்களின் நகல்கள் இணைக்கப்பட்டுள்ளதா என்ற விவரம். செயல்படுத்தும் விண்ணப்பங்கள், எக்ஸிகியூட்டிவ் பெட்டிஷன் டாக்குமெண்ட்ஸ், எதிர்த்தரப்பின் பெயர்கள் கொடுக்கப்பட வேண்டும். புகார் செய்வதற்கான கால வரையறை. நீங்கள் ஆதாரமாக குறிப்பிடும் எதிர்த்தரப்பின் குற்றத்தை ஒப்புக்கொண்ட கடிதம், நோட்டீஸ், பில், ரசீது போன்றவற்றில் எது தேதி வாரியாக கடைசியில் வருகிறதோ அதனுடைய தேதியிலிருந்து 2 வருடங்களுக்குள் புகாரினை பதிவு செய்ய வேண்டும். புகாரை பதிவு செய்வதற்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை. பிரமாண வாக்குமூலம் கூட ஸ்டாம்ப் பேப்பரில் இருக்க வேண்டியதில்லை. புகாரை நுகர்வோரோ அல்லது பிரதிநிதியோ கொடுக்கலாம் அல்லது தபால் மூலமும் அனுப்பலாம். நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 6104 மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.